தமிழ்நாட்டில் சங் பரிவார்கள் ஒரு பதற்றத்தை உருவாக்கி மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வேளைகளில் திட்டமிட்டு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள விசிக தலைவர் திருமாவளவன், ஆட்சி அதிகாரம் மற்றும் அனைத்து துறைகளும் அவர்களின் கையில் இருப்பதால் ஊடகங்களை அச்சுறுத்தி வருவதாகவும், சங் பரிவார்களின் செயல்களை வேடிக்கை பார்ப்பவர்களாக மட்டும் இருந்தால் நம்முடைய எதிர்காலம் வினாக்குள்ளாகிவிடும் எனவும் தெரிவித்துள்ளார். மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வேளைகளில் சங் பரிவார்கள் திட்டமிட்டு செயல்பட்டு வருகின்றனர். மேலோட்டமாக பார்த்தால் சங் பரிவார்கள் எழுப்புகிற கேள்வி, பெரும்பான்மை இந்துக்கள் தீபம் ஏற்றுவதற்கு கூட உரிமை இல்லாமல் இருக்கிறார்களே என்பதாக பரப்பப்படுகிறது. மேலோட்டமாக பார்த்தால் அது சரி என தோன்றும். ஆனால் உண்மை அது அல்ல. வரலாறு வேறாக இருக்கிறது. இதனை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அறிவார்ந்த தளத்தில் பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் உள்ளது. அத்தகைய பொறுப்புணர்வோடு தான் சுஜாதா சிவஞானம் அவர்கள் களத்திலே நின்று மக்களை சந்தித்து, மலையேறி சென்று பகுதிகளை பார்வையிட்டு, வரலாற்று தரவுகளை எல்லாம் தேடி எடுத்து ஆய்வு செய்து இந்த அரிய நூலை தமிழ் சமூகத்திற்கு கொடையளித்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு அவர்கள் கைகளில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. அனைத்து துறைகளும் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. ஊடகங்களையும் அவர்கள் அச்சுறுத்தி தம்மையப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இத்தகைய சூழலில் தமிழ்நாட்டை மீண்டும் அவர்கள் ஒரு சோதனை களமாக மாற்ற முயற்சிக்கிறார்கள்.